அது ரோட்டில் இருக்க குட்டி அது. மாமாவோட வேலையே அதுதான் சந்தோஷ். ரிப்பீட்டடாக சாப்பாடு போட்டுட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் பண்ணிவிட்டு திருப்பி சாப்பாடு போட்டு திருப்பி சாப்பாடு பிளேட்டெல்லாம் வாஷ் பண்ணி அதுங்களுக்கு திருப்பி சாப்பாடை செஞ்சுட்டு நடுவில் வாமிட்டு வேறு பண்ணி விட்டுட்ருங்க. கண்ட இடத்துல பெட்டில் வாமிட்டு, அங்கே வாமிட்டு, 4 வேறையா. சில நேரம் இது வாமிட் பண்ணோம், சில நேரம் அது பண்ணோம், சில நேரம் இது பண்ணிவிடும், சில சண்டை போட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. தட்டு தூக்கி விசிறி அடிச்சிடுங்க. அதுங்க நாளும் மாற்றி மாற்றி அடிச்சுக்குங்க. அந்த தட்டெல்லாம் சிதறி போயிடும் சாப்பாடெலாம். அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இப்படியே தான் அவங்க லைஃப் எல்லாம் போயிட்டுருக்கு. ஓகே ராம்பா. நினச்சாலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறது, மாமாவுக்கு முழுக்க முழுக்க அவங்க தான் முக்கியம். அதனால் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதை நான் தான் இவ்வளோ கஷ்டமாக சொல்கிறேன். மாம்சை பொறுத்தளவுக்கு அதை சந்தோஷமாக தான் செய்கிறாங்க எல்லா நாளுமே. ஸோ அதனால் நான் அதில் பற்றி சொல்ல என்ன இருக்குது. ஒன்றியத்தில் இருந்து ஃபோன் வருதா? டீ காஃபி அப்படின்னா ஒன்றியத்தில் இருந்து புரியலையே ராம். அங்கே தான் பேசும்போது மைக் ஆன் பண்ணிங்க கமெண்ட் வருதா? ஓகே ஓகே, போ 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 போ. அப்போ இங்கே தான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன், போ. அது என்னது, ஆமாம் ஆமாம், டீ மாமா காஃபி கேட்டாங்க, காஃபி போடலான்ட்டு. நான் என்ன சொன்னேன், காஃபி ஈவினிங் குடிச்சிட்டோம், ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னேன். அதனால சரி டீ வேணால் வைக்கட்டுமாண்ணா, சரி ஓகே டீ வச்சுருன்னு சொல்லிட்டேன். டீ போடுறாங்க, வா சந்தோஷ் குடிக்கலாம். ஓகே ராம், பாய் ராம், டேக் கேர் ராம், ஹெல்த்தை பார்த்துக்கோ. டைம் இருக்கும்போது லைவா பேசலாம். ரொம்ப நாளாச்சு ரெகுலராக யார்கிட்டையும் லைவ், நானும் லைவ் இருக்க முடியல, ஸோ பேசுகிறதும் கிடையாது. ட்ரை பண்ணும். பாய். சந்தோஷ் இருக்கியா? நீ கமெண்ட் பண்ணுறேன், திருப்பி ஷோ ஆகலையா, என்ன கதைன்னு தெரியலையே. கமெண்ட் பண்ணிகிட்ருக்கியா? இரு வரேன், கிளியர் பண்ணிட்டு வரேன். சந்தோஷ் இருக்கியா? கமெண்டே வரல. இல்லை உனக்கும் கால் இருந்துச்சுன்னு போயிட்டியா? நான் அப்புறமா வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புகிறேன், பாருங்கள். ஓகே, அனுப்பு. டீ குடி சந்தோஷ், வா. மாமா ஃபோனில் தான் லைவ்ல இருக்கேன் நான். ஆக்சுவலாக நான் எப்போயுமே மாமா ஃபோனில் தான் லைவ் வருவேன் மோஸ்ட்லி. ரேராக என்னோடய ஃபோனில் வருவேன். என்னோடய ஃபோனில் மோஸ்ட்லி லைவ் வர மாட்டேன், பட் எப்போயாச்சும் வருவேன். பட் மாமா ஃபோனில் தான் வருவேன் லைவ். அதுதான் மாமா எப்போ பார்த்தாலும் வேலை செய்யறதா பார்க்குறல்ல, மாமா கிட்ட ஃபோன் இல்லைல்ல, அதுதான் வேலை நடக்குது. மாமா என்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டாருன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக சும்மா இருக்கிறத விட நான் கம்முன்னு வேலையே செஞ்சிடலாம். அட்லீஸ்ட் வீட்டில் வேலையாச்சும் முடிட்டோன்னு ஓடி போயிடுவேன் உட்காராம. அதுதான் மெயின். ஃபோன் இப்போ என்கிட்ட கூட நம்ம சார்ஜ் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு வேலை செய்வேன். ஃபோன் இருந்துட்டா ஃபோனே தான் கெதி. உண்மைதான், ஃபோன் பண்ணுற மோகம் தான். ஃபோன் பண்ணுறது தான் நம்ம வேலையை கெடுக்குது. ஃபோன் சார்ஜ் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக சார்ஜை போட்டுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா இருக்கேன் கிருஷ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? லைக் போடாதவங்க லைக் போட்டுக்கோங்க, ஏன்னா ஒரே ஒரு லைக் தான் இருக்கேன். இல்லைங்க, நான் சாப்பிடல, இனிமேல் சாப்பிடணும். நீங்கள் எந்த ஊர் கிருஷ்? டீ போடுறாங்க, நான் சும்மா உட்காந்துருக்கேன். நான் லைவில் பேசிகிட்ருக்கேன்.